ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ வெந்ததை நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப நிறைய எண்ணெய் வேணாம், ஏன்னா இது காய்கறிலாம் நம்ம எதுவும் போடுறதில்ல. வெறும் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இது மட்டும் தான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் கம்மியாக நம்ம இதை ஊற்றிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். நான் அரை டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது அரை டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு முழு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து சாம்பாரில் கொஞ்சம் பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறோம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு முழு பூண்டு சிம்மிலே வச்சுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா தீஞ்சி கருகி போயிடும். அதனால தான் சொல்கிறது. அடுத்தது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதில் நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்க போகிறதில்ல, அப்புறம் சாம்பார் பொடி வேறு எந்த ஒரு இதுவும் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகா தான் நம்ம காரத்தை கொடுக்கும். அதனால் ஒரு 4-5 மிளகாவாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ எண்ணெயில் போட்டு நான் தாளிக்கிறேன். அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னே கலர் மாறிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் போட்டாச்சு. அதையே எண்ணெயில் எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதக்கினா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, போதும். இப்போ நல்லா பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பயிரை எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் மத்து போட்டு கடையணுன்ற அவசியமே வேணாம், ஏன்னா அந்தளவு நல்லா குழஞ்சிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேருந்து நம்ம இதில் மாற்றிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இதில் தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம நான் இந்த கப்பால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது, அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ டீஸ்பூனில் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? உப்பு வேணும்னா பார்த்துன்னு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும். உங்களுக்கு நீங்கள் செய்யும் போது எந்த அளவுன்னு கரெக்டாக நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லைனா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கரிக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது லைட்டாக ஒரு 2 கொதி வந்தோடனே கொத்தமல்லி வச்சுருக்குறோம், அதை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது இப்போ சிம்பிளாக தண்ணி சாம்பார் இப்படி தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம நிறுத்தி இறக்கிக்கலாம். சரிங்களா? நம்ம கொத்தமல்லி இருக்குது, அதை தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதோட அடுப்பை நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தண்ணி சாம்பார் வைக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரியா. பாய்.